வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. செத்ரோலன்ஸை பிரான் பிரேக்கர் கூட இருந்து துரோகம் பண்ணியிருப்பார். அது ஏன்டா எப்படி பண்ண, எதுக்கு கூட இருந்து துரோகம் பண்ண அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இன்றைக்கி பிரான் பிரேக்கர் செத்ரோலன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. வாங்க பேசுனது என்னதுன்னு தமிழில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தினமும் ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. செத்ரோலன்ஸ் வந்ததுக்கப்புறமா குந்தர் ரெஸ்லிமேனியாவில் என்னை பீட் பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கு காரணம் பிரான் பிரேக்கர்னால தான் நான் தோற்று போனேன். அதனால் குந்தர் என்னோட பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பிரான் பிரேக்கர் வராரு. பிரான் பிரேக்கர் வந்த உடனே செத்ரோலன்ஸ் டேரெக்டாக கேட்காரு, எதுக்குடா இப்படி பண்ணேன், ஒன்றால் நான் இழந்தது இதெல்லாம் தெரியுமா, என்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இழந்தேன். அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்னால நான் ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் விளையாடுறேன். இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் என்னடா தான் விளையாடி இருக்கணும், அது போயிருச்சு. இதுக்கும் மேலே என்னுடைய கை போயிருச்சு. இப்படி பல விதத்தில் எனக்கு துரோகத்தையும் எனக்கு வலியையும் தந்தது நீ. நான் கேட்குற ஒரே ஒரு காரணம் என்னென்னா, ஏன் எதனால் எதுக்கு கூட இருந்தே துரோகம் பண்ண. அப்பா ஸ்டன்னரோ அல்லது ஷான் மைக்கேலோ எனி ஒன் எல்லாருமே நீ ஏன் கூட ஜாயின் பண்ணதை பற்றி ரொம்பவே பெருமையாக நினச்சாங்க. ஏன்னா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், யுவர் ஃப்யூச்சர் மை ஹேண்ட், அதாவது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் நீ அந்த கையை உதறிட்டு என்னை இன்ஜுரி ஆக்கின, என் டைட்டிலை பறித்த, பழையபடி நான் அந்த டைட்டிலுக்கு யாருக்கிட்ட போகக்கூடாதுன்னு நினச்சனோ அதே சிஎம் பங்குக்கிட்ட போச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ. எதுக்குடா இப்படி பண்ண? அதுக்கு பிரான் பிரேக்கர் விளக்க கிடைக்காரு. எதுக்காக பண்ணேன்னா, நீ எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல, அதாவது செத்ரோலன்ஸ் மாதிரியே பேசி காட்டுறாரு. ஐ ஆம் த ரெவல்யூஷனரி, ஐ ஆம் த விஷனரி, ஐ ஆம் த ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். நாங்கள் கூட இருக்கிறோமே, எங்களை பற்றி பேசுனியா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உனக்கு தேவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், பங்குக்கிட்ட தோக்கக்கூடாது, ஆனால் நாங்கள் தோக்கணும்ல. உன் கூட இருக்கிற நாங்கள் எப்போவுமே அடிமையாகட்டுமே இருக்கணும். நீ மட்டும் ஒரு கெத்தான ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கணும். ஏன் நாங்கள்லாம் சாம்பியன் ஆகக்கூடாதா? நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடாதா? எங்களை நீ ஒரு குப்பையை மாதிரி நசுக்குன. அதோட வெளிப்பாடாக தான் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக மனசுகளை வச்சு நாங்கள் ஒன்று அட்டாக் பண்ணோம். இது எங்களுடைய திறமையை நாங்கள் நிரூபிக்காக. நீ இல்லாட்டாதான் உன் இடத்துல நாங்கள் இருந்து எங்களுடைய திறமையை ப்ரூஃப் பண்ண முடியும். அதுக்கு தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது செத்ரோலன்ஸ் சொல்லார், ஃப்யூச்சர் இப்போ இல்லைடா, ஃப்யூச்சருக்கு நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நீ ரொம்ப அவசரப்பட்டு வந்துட்ட, கொஞ்ச நாள் பொறுத்து இருக்கணும், பேபி ஸ்டன்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிற விஷயம்லாம் உனக்கு தேவையில்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, நீ ஒரு வேலை பண்ணது சரி அப்படின்னு இந்த நேரத்தில் நீ நினைக்கிறேன்னா உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். பேக்லாஸ்ட்டில் நான் உன் கூட மோதுறேன். அதிலடி ஒரு வேளை என்னை பீட் பண்ணிட்டேன்னா, நீயே சொன்ன மாதிரி நான் உன்னை அடிமைத்தனமாக வச்சுருந்தேன், நான் திறமை இல்லாதவன், நீ தான் திறமையானவன், திறமையாக இருக்கிற உன்னை நான் அடிமைப்படுத்தி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். ஸோ பேக்லாஸில் பார்க்கலாம் அப்படின்னு செத்ரோலன்ஸ் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ பேக்லாஸில் செத்ரோலன்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் மேட்ச் இருக்குது. ஒருவேளை பிரான் பிரேக்கர் வெற்றி பெற்றுட்டாருன்னா செத்ரோலன்ஸை இன்றைக்கி பிரான் பிரேக்கர் சொன்னது எல்லாமே சரியாக இருக்கும். ஒருவேளை பிரான் பிரேக்கர் தோற்று போயிட்டார்னா செத்ரோலன்ஸ் சொன்னது சரியாக இருக்கும். நீ இன்னும் வளரல தம்பி, உனக்கான ஃப்யூச்சர் இருக்குது, அவசரப்பட்டேன்னு சொன்னார்ல, அது கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.